ரீசெண்டா இணையத்துல ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குங்க. ஆந்திரா துணை முதலமைச்சரும், நடிகருமான பவன் கல்யாண் வீடியோ தான். ஒரு மலை கிராமத்துக்கு 2024 போறாரு. 2024 போயிட்டு அந்த மலையில வந்து எந்தவித வளர்ச்சியும் கிடையாது. அதே இது அவர் துணை முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் 2026ல போறாரு. அந்த கிராமத்துக்கு. அங்க போயிட்டு ஒரு ரோடு போட்டு குடுத்திருக்கிறாரு. அதே மாரி அ தண்ணி வசதி ஜல்ஜீவன் திட்டத்த வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாரு. இந்த ஃப்ரேம பார்க்கும்போது மிகப்பெரிய வளர்ச்சிங்க. டெவலப்மெண்ட்ங்கிறது இதுதான். ஒரு கிராமத்துல இல்லாத ஒரு விஷயத்த கொண்டு வந்து, அந்த ரோடு போட்டு குடுத்திருக்கிறாரு. அண்ட் ஜல்ஜீவன் குடுத்திருக்கிறாரு. இதனால பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற மலைவாழ் மக்கள், பின்தங்கிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து கல்வி கத்துக்க முடியும். அதே மாரி வாட்டர் அவங்களுக்கு இருக்கிறனால, எல்லா சோர்ஸஸ் அவங்க வெளியில போறதுக்கான ஆப்ஷனே இல்ல. ஸோ அங்க கிராமத்துக்குள்ளேயே எல்லாம் கிடைச்சிருது. ஸோ இதுதான் வந்து ஒரு இந்தியாவோட வளர்ச்சிங்கிறது இதுதான். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த ரோடு போட்டு குடுத்துட்டு அவர் வந்து செல்ஃபி எடுக்குறாரு. அந்த ரீல்ஸ் போடுறாரு. ஸோ இத இதத்தான் ரீல்ஸ் போட சொல்லி வந்து எல்லாரும் நெனைக்கிறாங்க மக்கள். அதே மாரி பார்த்தீங்கன்னா, டபுள் இன்ஜின் சிஸ்டம். டபுள் இன்ஜின் சிஸ்டம்னு சொல்லிட்டு இங்க டபுள் இன்ஜின் சிஸ்டம் கலாய்ச்சிட்டு இருந்தாலும், அங்க டபுள் இன்ஜின் சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சிய குடுக்குதுங்கிறது வந்து இந்த ஃப்ரேம் வந்து காட்டுது. ஸோ பார்க்காதவங்க இந்த வீடியோவ பாருங்க. நன்றி, வணக்கம்.